இன்னைக்கு அநேகரை போல இந்த வசனத்தை சபைகள்ல கலப்பாக எப்படியும் வாழலாம், இப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம். இன்னைக்கு சபைகளுக்குள்ள என்ன கிடையாது? சத்தியம் இல்ல. ஒரு கொடிய பஞ்ச காலம், சத்தியம் இல்லாத ஒரு கொடிய பஞ்ச காலம் இல்லையே. எங்க சபையில எல்லாம் சத்தியம் தானே பேசுறாங்க. அப்படியா? உங்க சபையில சத்தியம் தான் பேசுறாங்களா? என்ன சத்தியம் பேசுறாங்க தெரியுமா? நான் சொல்லல, இந்த ஆண்டவர் வெளிப்படுத்தினது. 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 4ல, ஆமா, நீங்க 2ல இருந்து ஒரு 7 வரைக்கும் வாசிக்கிறதுல அந்தி கிறிஸ்துடைய உபதேசத்தை தான் என்ன செய்யறாங்க? சபையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தி கிறிஸ்துடைய உபதேசம் என்னது? இந்த உலகத்துல ஐஸ்வர்யத்துல வாழ்கிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது, உலகத்தை தகாத விதமாய் அனுபவிக்கிறது, எப்படி வாழ்கலாம் என்கிற ஒரு கோட்பாடு. ஆமா, ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யம் தருவதற்கா வந்தாங்கன்னு சொல்லி இல்லாத பொல்லாத வசனத்தை புரட்டி, எப்படி ஏதேன் தோட்டத்துல வலு சர்ப்பம் வஞ்சித்ததோ அதே போல பேசி இன்னைக்கு ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற இந்த ஊழியர்கள் நிமித்தம் தான் இன்னைக்கு சபை பாலாய் போய் கொண்டிருக்கிறது. சபை எப்படி மாறி போயிட்டு அப்படின்னா, நற்கந்தகமா இருந்த சபை இன்றைக்கு துர்க்கந்தகமாக, ஆமா, பரிசுத்தமும் புனிதமும் பிழையற்றதுமாக தேவனுக்கு முன்பாக மகிமையுள்ள சபையாய் நிற்க வேண்டிய சபை இன்றைக்கு பாலாய் போன நிலைமையில, லவோதிக்கேயா சபையுடைய அனுபவத்தில் நிர்பாக்கியம் உள்ளவனாக, தரித்திரன், ஆவிக்குரிய தரித்திரனாக, குருடனாக, குருடனுக்கு வழிகாட்டுகிற மத்தேயு 15வது அதிகாரத்தில் வாசிக்கிற குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனை போல நாவுனால என்ன செய்கிறோம்? தேவனை துதிக்கிறோம். ஆனா நம்முடைய இருதயமோ எப்படி இருக்குதுன்னா, ரொம்ப தூர வசனத்துக்கு தூரமா, தேவனுக்கு தூரமாக, சத்தியத்துக்கு தூரமாக, தேவனோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு தூரமாக ஒரு பாப வாழ்க்கை, மனிதனுடைய கோட்பாடுகளை உபதேசங்களாய் உண்டாக்கி நாம் வீணாய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, உடைய மாத பிறப்பு ஆராதனையை, ஓய்வு நாள் ஆராதனையை நான் வெறுக்கிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 1வது அதிகாரத்தில் சொல்லுகிறாங்க.